பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்கலாம். யோசுவா 3:7 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பான தேவச்சனமே, அநேக இடத்துல வெக்கப்பட்டு இருக்கீங்களா? அநேக வேதனையோடு இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி காய்ந்து போன ஒரு மரம் போல, காய்ந்து போல ஒரு செடியை போல ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி எத்தனை தேவ பிள்ளைங்க அடிக்கடிக்கு வேதனையோடு துக்கப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். குடும்பத்துல வெக்கப்பட்டு இருக்கலாம், வேலையில வெக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய தொழில வெக்கப்பட்டு இருக்கலாம். ஐயோ, என்னிடமோ எப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல செல்வாக்கு கொடுப்பார் என்று அநேக நேரத்துல கவலையோடு கண்ணீரோடு நீங்க இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது இப்படி காய்ந்து போயிருக்கிற இந்த மரஞ்செடிகளைப் போல உன் வாழ்க்கையை நான் அப்படி இருக்க விட மாட்டேன். நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அநேக கண்களுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் இருந்த கண்களுக்கு முன்பாக, உன்னை தாழ்த்தி பேசின கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். காய்ந்த மரத்தை போல இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாடி போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்றால், அந்த செடி மரத்தை பாருங்க, எவ்வளவு பசுமையாக காணப்படுகிறது. அப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. கர்த்தர் நீங்க எதிலெல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்களோ, கவலையோடு இருக்கிறீங்களோ, தேவைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வெக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? மகனே, மகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதோ பின்புறத்துல இருக்கிற அந்த மரத்தை போல செழிப்பா உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். இன்றே நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். யோசுவாக்கு சொன்னாருங்க, எந்த இடத்துல வெக்கப்படாத உயர்த்தினார். இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே வெக்கப்படாத உயர்த்தி பசுமையாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் வெக்கப்பட்டு போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தள்ளப்பட்டு இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, அநேக இடத்துல வெக்கப்பட்டு தலை நிமிராத சூழ்நிலையில வெளியில போவதா, வருவதா, இருப்பதா, வாழ்வதா, சாவதா என்று கூட ஆண்டவரே அநேக நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் நினைத்திருக்கிற நேரங்களில் இன்று இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் சொன்ன வார்த்தை இன்று அநேகருடைய கண்களுக்கும் சத்துருகளுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படாதபடி அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மில் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கும்படி என் தேவன் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ஒரு காய்ந்த மரமாய் இருக்கிறேனே என்று கலங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இதோ செழிப்பாக இருக்கிற மரத்தை போல நீங்கள் இப்பொழுதே ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாதபடி, ஒன்றிலும் வெட்கப்படாதபடி நீங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டிருக்கிற ஒருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, நாங்கள் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. காய்ந்த மரத்தை போல அல்ல, பச்சை மரத்தை போல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.